Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கை இலையின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். முருங்கை இலையில் மட்டும் இல்லாமல் முருங்கை மரத்தில் இருக்கிற அத்தனை பார்ட்ஸுமே நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறது. இப்போது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். இந்த பழமொழிக்கு யாருக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போது முருங்கை மரத்தினால என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கை மரம் வேர், பட்டை, இலை, காய், பூ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பயனுள்ள ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தருவதனால இதை வாழ்க்கை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அதிசய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோரிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மோரிங்கா பார்த்திங்கன்னா ஃபாரின்லலாம் மோரிங்கா க்ரீம் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எப்படின்னா, அந்த மோரிங்கா க்ரீம் ஸ்கின்னுக்கு தேவையான அவ்வளோ பளபளப்பை கொடுக்கறதுனால அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் முருங்கை இலை பயன்படுத்தி தான் ஃபேஸ் க்ரீம் தயாரிக்கிறாங்க. அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு இந்த மோரிங்கா இலைகள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குழந்தை இல்லாத காரணத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் இரத்த சோகை அப்படின்னு பார்க்குறோம். இந்த இரத்த சோகையை நீக்குவதில் முருங்கை இலை முக்கிய பங்கு வகிக்கிறது, முதன்மை பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். விட்டமின்கள், தாதுக்கள், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, ஃப்ளவனாய்டுகள் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆரோக்கிய நன்மைகள் அதில் இருப்பதனால ஊட்டச்சத்தை அள்ளி வழங்குவதனால இது ஊட்டச்சத்து அரசி அப்படின்னும் சொல்லுவாங்க. எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் இது நமக்கு தருவதனால பலவிதமான நோய்களை நமக்கு சரி பண்ணுது. இப்போ முருங்கை இலை எடுத்துக்கிறதுனால பிபி எல்லாம் நல்லா கம்மியாகி இதய ஆரோக்கியங்கள் நல்லா செயல்படுது. இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன், இப்போ எல்லா நோய்களுக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது முக்கியமாக மனச்சிதைவு நோயை கூட குறைக்குது அப்படின்னு சொல்லுகிறாங்க. எப்படின்னா, இது இந்த டோபமைன், அட்ரினலின், நார் அட்ரினலின், செரட்டோனின் அது மாதிரி நரம்பு கடத்திகள் மேலே இது முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைத்து மனச்சிதைவு நோயை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நல்ல நம்ம போய் மெடிசன் எடுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை அடிக்கடி எடுக்கிறதுனால நமக்கு மன அழுத்த நோய்கள்லாம் கம்மியாகுது அப்படிங்கிறது டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சித்தா டாக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, இது மன அழுத்தத்தை குறைக்குது அப்படிங்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது முருங்கை இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை அவ்வளோ பளபளப்பாக வச்சுக்கிறதுனால முருங்கை இலைகளை பயன்படுத்தலாம். முக்கியமாக இதில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஜாஸ்தியாக இருப்பதனால இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாவதை தடுக்கிறதுனால நுரையீரல், சுவாச கோளாறுகள், ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை இலைகளை நிறைய சாப்பிட்றதுனால அவங்க நுரையீரலுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிது. இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கம்மி பண்ணுது. அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நுரையீரல் சுவாசிப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால ஆஸ்மா நோயாளிகள் முருங்கைக்கீரை சாப்பிடுவதனால சுவாச கோளாறுகள், நமக்கு அந்த சுவாச குழாய்கள் சுருக்கமடைவது, இந்த மூச்சுத்திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே முருங்கை இலைகளை எடுத்துக்கிறதுனால இந்த சுவாச கோளாறுகள்லாம் இல்லாமல் நல்ல ஃப்ரீயாக மூச்சு இழுத்த விட முடியுது. முடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த மோரிங்கா இலைகள் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரிங்கா எண்ணெய்களும் பார்த்திங்கன்னா நம்ம பொடுகு நிற்கியாக செயல்படுது. பொடுகுலாம் இருந்துச்சுன்னா, டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா இந்த மோரிங்கா எண்ணெயை யூஸ் பண்ணுவதனால நம்மளுக்கு ஸ்கின்னும் பளபளப்பாகுது. நம்ம ஹேரில் இருக்கிற பொடுகு எல்லாமே போய் முடி வளர்ச்சியை தூண்டுவதனால இந்த பவுன்ஸ்டு ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி முடி பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு அந்த முருங்கை எண்ணெய்கள்லாம் ரொம்ப பயன்படுது. இந்த முருங்கை எண்ணெய்களை எந்த இடத்துல பெயின் இருக்கோ, இப்போ தோள்பட்டை வலி, ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த மாதிரியான கண்டிஷன் கூட, இப்போ கையை தூக்கவே முடியல, கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கீழ்வாதம் ஜாஸ்தியாக இருக்குது, அது மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுவதன் மூலமாக இமீடியட்டாக பெயின் குறையுது, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, முட்டியை நீட்டி மடக்க ஈஸியாக இருக்குது, ஷோல்டர் நல்லா தூக்க முடியுது, நமக்கு ஸ்டிஃப்னஸ் நல்லா கம்மியாகுது அப்படின்னு நிறைய பேஷண்ட்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த எண்ணெய்களை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளையும் நம்ம நல்லாவே குறைச்சிக்கலாம். முருங்கைப்பூ நிறைய பிரச்சனைகளுக்கு, முக்கியமாக நான் சொன்ன விரைவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
அவங்களுக்கு வந்து அந்த பூவை எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு கொஞ்சம் சூடு பொறுக்கும் பதத்தில் நம்ம வந்து அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கட்டிட்டோம்னா அந்த விரைவீக்கமே கம்மியாகும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற விரைவீக்கம் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ முருங்கை இலைகளும் நமக்கு நிறைய பயன்படுது. இதில் இருக்கிற ஃப்ளவனாய்டுகள் ஃபீனாலிக் அமிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தையும் நரம்புக்கு தேவையான சத்துக்களையும் அளிப்பதனால இந்த நரம்பு தளர்ச்சியான பிரச்சனைகள்லாம் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊட்டச்சத்து மிகுந்த எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதனால குழந்தைகளுக்கு வந்து இது ஊட்டச்சத்து நிபுணர் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து நோய் ஆற்றலை அள்ளி அள்ளி கொடுப்பதனால, நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி அள்ளி கொடுப்பதனால, இப்போ டிஃபன் பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் வைக்காமல் முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுப்பதனால குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை, மூளை வளர்ச்சி, ஞாபக சக்தி அந்த மாதிரியான எல்லா திறன்களுமே மேம்படுவதனால குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து முருங்கை இலை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய மாதிரியான நோய்களை வந்து இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவை கம்மிப்படுத்துது. இப்போ எப்படி கம்மிப்படுத்துது அப்படின்னா, இப்போ முருங்கை இலை அதிகமாக எடுத்துக்கிறதுனால இப்போ உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களும் உயர் சர்க்கரை உள்ளவங்களும் முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால ரெண்டுமே கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இலையாக கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா, முருங்கை இலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அவங்க வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் அப்படியே எடுத்துக்கிறது மூலமாக இல்லை சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுவது மூலமாகவும் சர்க்கரை அளவுகள்லாம் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஒரு பேஷண்ட்லாம் எங்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு கொடுத்த டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து முருங்கை இலை பொடியை வந்து டெய்லிக்கும் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு நாளைக்கு நைட்டில் 10 டைம்ஸ் 12 டைம்ஸ் யூரின் நான் ஏஞ்சி போகிறேன். நான் எனக்கு வந்து இப்போ 1 டைம் 2 டைம்ஸ் தான் ஏஞ்சி போகிறேன். அந்தளவுக்கு எனக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னு அந்த பேஷண்ட்டே சொன்னாங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதிகமாக வந்து நான் யூரின் நிறைய பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முருங்கை இலையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ முருங்கை மரத்தின் வேர்கள்லேயே பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தின் வேர்களே வந்து மலச்சிக்கல் எல்லாம் சரி பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை இடித்து சாறு எடுத்து குடிப்பது மூலமாக மலச்சிக்கல்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சரும நோய்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கிறது. இப்போ வந்து சோரியாசிஸ், படை, காளான்கள், இந்த எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த பட்டையை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்ளை பண்ணுவது மூலமாக அந்த மாதிரியான வியாதிகள்லாம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த முருங்கைக்கீரை ஜாஸ்தியாக எடுப்பதனால கால்சியம் சத்துக்களை வாரி வழங்குவதனால இது நிறைய கால்சியம் டெஃபிஷியன்சிலேருந்து பேஷண்ட்லாம் வந்து சரியாகிறாங்க, ரெக்கவரி ஆகிறாங்க. அப்புறம் கல்லீரலில் வந்து எக்ஸசிவாக ஒரு ஃபேட் இருக்குது, இல்லை கல்லீரலில் கொழுப்பு இருக்குது, கல்லீரலில் வந்து மஞ்சக்காமாலை நோய்கள் மாதிரி இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரியான ஃபேட்டி லிவர் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நல்லாவே சரியாகுது. வாய்ப்புண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால வாய் வேக்காடு, அல்சர் பிரச்சனை உள்ளவங்க, வாய் புண்ணு உள்ளவங்க, நாக்கில் புண்ணு உள்ளவங்கலாம் முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாகுது. இதை நான் சொன்னேன் இல்லையா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். நம்ம கோலூன்றி நடப்பதற்கான அவசியமே இருக்காது. அவங்க அழகாக கையை நீட்டிட்டு குச்சியெல்லாம் ஊனிக்கிட்டு போகணும்னு அவசியமே இருக்காது. எலும்புகள் வந்து நல்ல பலமாக இருப்பதனால அவங்களுக்கு வந்து இந்த கோல் ஊன்றிட்டு போகணுன்னு ஒரு அவசியமே இருக்காது. அதனால் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு பழமொழி இருக்குது. அதுதான் அதனோட அர்த்தம். உங்களுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இவ்வளோ ஆரோக்கியம் நம்ம அள்ளி வழங்கும் முருங்கை இலைகளை நம்ம எடுப்பது மூலமாக நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடும் இருக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.